ஆன்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. வலியின் அப்பால் அமைதி, கூட்டத்தின் அப்பால் அமைதி, தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி, மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி, இரவு மடியின் மென்மை அமைதி, கண்களின் உறக்க நிழல் அமைதி, ஓய்வின் பேரே அது அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி, மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி, சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி, பயத்தின் பின் மலரும். ஓம் சாந்தி. பாபாவுடைய இன்னைக்கு அவ்வியக்த முரளி சிவ ஜெயந்தி பத்தினது. சிவ ஜெயந்தி முன்னிட்டு பாபா முரளி நடத்தியிருக்காரு. அதனோட தலைப்பு விரதம் எடுப்பதற்கும் முழு சமர்ப்பணத்திற்கும் ஆதாரம் நினைவு சிவ ஜெயந்தி தான். இந்த முரளிலிருந்து சில மனதிற்கு சுகம் தரும் பாயிண்ட்டுகளை எடுத்திருக்கேன்றாரு பிரதர். மனதிற்கு சுகம் தரும் பாயிண்ட்டுகளை ஃபர்ஸ்ட் பிராமணர்கள் இல்லாமல் யஜ்யம் வெற்றி பெறாது. இப்படி நம்ம லௌகீகத்துல உலகத்துல பார்க்குறோம், ஹவன யஜ்யம் செய்வாங்க, அல்லது அதை செய்யும்போது பிராமணர்களை கூப்பிடுவாங்க, தகுதியான பிராமணர்களை அழைக்கிறாங்க. யஜ்யம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லது அந்த கர்ம காண்டம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதுபோல இந்த உலக மாற்றத்தின் பணியில் சிவபாபா பிரம்மா மூலம் அவினாஷி ருத்ர ஞான யஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. மேலும் சிவ பரமாத்மா பிரம்மா மூலம், பிரம்மாவின் வாய் மூலம் நம்மை பிராமணர்களாக உருவாக்கியிருக்காரு. ஆக லௌகீகத்துல யஜ்யம் செய்பவங்க அல்லது பிராமணர்களால யஜ்யம் செய்ய வைக்கிறவர்கள் யஜ்யத்தில் ஆகுதி போடுறாங்க. அது போல இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல நமக்குள்ள இருக்கிற குறைகள், பலவீனங்கள் அல்லது நம்ம தீய குணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்வாகா செய்யறோம். மேலும் பாபா இந்த யஜ்யத்துல முழு பழைய உலகமே ஸ்வாகா ஆயிடும் ஆகிறதுக்கு தான் நான் இந்த யஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன்னு சொல்றாரு. மேலும் இந்த யஜ்யத்துல நம்முடைய தன் மன் தன் உடல் மனம் பொருள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யணும். அதற்கான பலன் நமக்கு 21 பிறவிகளும் கிடைக்கிறது. இப்ப பாபா பிராமணர்களை உருவாக்கியதே குழந்தைகளை இந்த யஜ்ய ஸ்நேகியாகவும் யஜ்ய சகயோகியாகவும் யஜ்ய ரக்ஷகராகவும் ஆக்கிறதுக்காக. நாமே நம்ம பார்த்துக்கணும், நான் இப்படிப்பட்ட யஜ்ய ஸ்நேகி, யஜ்ய சகயோகி, யஜ்ய ரக்ஷகராக ஆகியிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பரமாத்மா அவினாஷி ருத்ர ஞான யஜ்யத்தை நிறைவு செய்ய பிராமணர்களை உருவாக்கினாரு. ஏன்னா பரமாத்மா வீடு வீடா போயிட்டு அவரோட அறிமுகத்தை கொடுக்க முடியாது. நம்ம பிராமணர்கள் மூலம்தான் நம்ம தான் வீடு வீடா போய் பரமாத்மாவோட செய்தியை கொடுக்க முடியும். ஆகவே பிராமணர்களுக்கு எவ்வளவு நஷா, அந்த மகிழ்ச்சி இருக்கணும். நம் மூலம்தான் இந்த யஜ்யம் நிறைவு பெறுகிறது அப்படிங்கிற நஷா இருக்கணும்.
இந்த முறையிலிருந்து ரெண்டாவது மனதிற்கு சுகம் தரும் பாயிண்ட் என்னன்னா, உண்மையான விழிப்புணர்வு, உண்மையான விரதம் அப்படிங்கிறதே பவித்ரம். எப்படி விழிப்புணர்வு பக்தி மார்க்கத்துல எந்த ஒரு தேவி தேவதைய பிரசன்னப்படுத்துறதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஒரு விரதத்தை நிறைவேற்றுவதற்காக விழிப்புணர்வு விழிச்சிருக்காங்க, நைட் ஃபுல்லா விழிச்சிருக்காங்க. சிவராத்திரி வந்தாலும் அங்க நைட் ஃபுல்லா விழிச்சிருக்காங்க, விரதம் இருக்கிறாங்க. இப்ப பக்தர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு கண் விழிக்கிறாங்க, ஒரு நாள் விரதம் இருக்காங்க. ஆனா நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கையின் ஞான வாழ்க்கையில விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருட்டிலிருந்து ஒளிக்குள் வருவது. பக்தர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு செய்யறாங்க, கண் விழிக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க ஒரு சங்கம் யுகத்தின் வைரம் போன்ற இந்த விழிப்புணர்வு செஞ்சிருக்கீங்க. இந்த விழிப்புணர்வு அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு. நீங்க தானும் விழிச்சுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் எழுப்பி விடுறீங்க, விழிக்க செய்யறீங்க. அப்போ என்ன பார்க்கணும், பாபாவின் குழந்தை ஆனதுக்கு அப்புறம் பிராமணர்களான பிறகு எத்தனை ஆத்மாக்களை விழிக்க செய்திருக்கிறேன். பாபாவின் குழந்தையாக நிமித்தமாக ஆக்குவதற்காக நான் நிமித்தம் ஆகியிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எப்படி லௌகீகத்துல வீட்டுல அல்லது அக்கம் பக்கத்துல எத்தனை ஆத்மாக்கள் பாபாவின் ஞானத்தை கொடுத்துருக்குறோம், எத்தனை பேர் கொடுத்துருக்கோம், பாபாவின் குழந்தையாக ஆக நிமித்தமாக இருந்திருக்கிறோமா, இதெல்லாம் செக் பண்ணோம். அப்புறம் விரதம் இருக்கிறாங்க பக்தர்கள், ஒரு நாள் விரதம் இருக்காங்க. அப்ப என்ன விரதம் வைக்கிறாங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்காங்க. ஆனா நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கையினுடைய பவித்ரம் அப்படிங்கறதுதான் உண்மையான விரதம். பவித்ரம் நம்முடைய வாழ்க்கையின் இயல்பான குணமாக மாறணும். நம்முடைய சிந்தனை பவித்திரமா இருக்கணும், நடத்தை பவித்திரமா இருக்கணும், உணவு பவித்திரமா இருக்கணும். இதுவே நம்முடைய உண்மையான வாழ்க்கையில் தாரணையாக இருக்கணும். பவித்திரத்தின் விரதம் எடுப்பது அப்படின்னா இருட்டிலிருந்து ஒளிக்குள் வருவது. பவித்திரம் ஆத்மாவின் இயல்பில் இயற்கையாக கலந்துருச்சுன்னா அப்பவித்திரம் வேரோடு முடிந்துவிடும். பவித்திரத்தின் விரதம் அப்படிங்கிறது உடல் கட்டுப்பாடு மட்டும் அல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் வரும் ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றமாகும். அதனால அது நம்முடைய பிராமண வாழ்க்கையின் பவித்திரத்தின் விழிப்புணர்வு. மேலும் உண்மையான விரதம் பவித்திரம் தான். அப்புறமா இன்னைக்கு முறையிலிருந்து மூணாவது மனதிற்கு சுகம் தரும் பாயிண்ட் என்னன்னா, பிராமண வாழ்க்கையின் விசேஷம் பரமாத்மாவின் கொடுத்தது, பரமாத்மா கொடுத்தது. பிராமண வாழ்க்கையின் விசேஷம் எல்லாமே பரமாத்மாவின் தானம். நம்ம பிராமணர்களா ஆனதுல இருந்து அல்ல பாபா குழந்தையா ஆனதுல இருந்து பாபா நமக்குள்ள நிறைய விசேஷங்களை நிரப்பி வச்சிருக்காரு. அல்ல ஞானத்திற்கு முன்பு பாபா குழந்தைகளா ஆகிறதுக்கு முன்னாடி நம்மள எந்த விசேஷமும் இல்லை, வெறும் காகிதம் போல இருந்தோம். அப்ப பாபா நம்முடைய வாழ்க்கையில விசேஷங்களை நிரப்பி, விசேஷங்களால நிரப்பிய வாழ்க்கைய கொடுத்திருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் எந்த விசேஷமும் அது பரமாத்மாவின் சௌகாத், கிஃப்ட், பரமாத்மாவின் பிரபு பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தேக அபிமானத்தால என்னுடையது அப்படின்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு. தேக அபிமானமே நான் அப்படிங்கிற உணர்வு அதுக்கு மிகப்பெரிய காரணம். நான் தான் செஞ்சேன், நான் நல்லா செஞ்சுட்டேன், இது புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டேன், என்னாலதான் இது முடியும் அப்படிங்கறதெல்லாம் தேக அபிமானம் இல்லையா. பாபா சொல்றாரு, தன்னை தேகமாக நினைப்பதுதான் மிகப்பெரிய நான்கிற உணர்வு. இப்ப தன்னை உடலாக நினைப்பதுதான் மிகப்பெரிய நான் உணர்வு. உதாரணமாக பாபா யஜ்யத்துல ஜெகதீஷ் பாஜி உதாரணத்தை சொல்றாரு. நம்ம அவரோட கிளாஸையும் கேட்கிறோம், உதாரணமாவும் சொல்றோம் அவரை. இப்ப பாபா அவருக்கு திவ்ய புத்தி வரத்தை கொடுக்கிறாரு. அப்ப யஜ்யத்தினுடைய எல்லா இலக்கியங்களையும் நிறைய புக்ஸ் ஜெகதீஷ் பாய் எழுதி இருக்காரு. அப்ப நிமித்த பாவத்துடன் இருக்கணும். தன்னுடைய எந்த விசேஷத்திலும் நான் உணர்வு இருக்கக்கூடாது. எப்படி லௌகீகத்துல உதாரணமாக ஆடு என்ன செய்யும்,
மேன்னு கத்தும் இல்லையா? அதை பலி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப தன்னை தேகமாக நினைப்பது நான் நான் அப்படிங்கிற அந்த உணர்வு, அத பலி கொடுத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் உணர்வு அப்படின்னா நான் உடல் தான் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப பாபா சொல்றாரு மிகப்பெரிய நான் உணர்வு நான் உடல் தான் என்பது. நான் இப்படிப்பட்டவன், நான் ரூபவான், அழகாக இருக்கேன், நான் குணவான், நல்ல நல்ல குணம் என்கிட்ட இருக்கு. மேலும் நான் உணர்வு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பாபா சொல்றாரு, சம்பந்தங்கள்ல வருது. லௌகீக சம்பந்தங்கள் அப்படிங்கிற இரும்பு கூண்டுல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம். ஆனா பிராமணர்களாக ஆன பிறகு அலௌகீக தங்க கூண்டுல சிக்கி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப சகோதரர்களே, லௌகீக அலௌகீகம் அப்படின்னு பார்த்தா பாபாவின் குழந்தையாக ஆன பிறகு கூட சகோதரன் சகோதரி என்று நான் உணர்வில் சிக்கிட்டு இருக்கோமா? டீச்சரின் சம்பந்தத்தில் சிக்கிட்டு இருக்கோமா? சக சேவகர்களின் சம்பந்தத்துல சிக்கிட்டு இருக்கோமா? அவங்க வந்தாதான் நானும் வருவேன், இப்படியெல்லாம் மாட்டிட்டு இருக்கோமா? அடுத்து மூன்றாவது பாபா சொல்றாரு பதவி பொசிஷன், அதுல நான் உணர்வு. ஆக பதவி பொசிஷனில் என்னென்ன நான் உணர்வு வருது? சுஷீல் பாய்ஜி ஒரு 2 உதாரணம் சொல்லுங்க அப்படின்றாங்க. எல்லாரும் நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சென்டர் இன்சார்ஜ், நான் பெரியவன், நான் ஆபீஸ் பாஸ் அப்படியெல்லாம் நினைக்கிறது. பாஸ், எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆக இது பதவி பொசிஷனில் வரும் நான் உணர்வு. அப்புறம் மிக சூட்சமான நான் உணர்வு தன் விசேஷங்களில் வருகிறது. அந்த விசேஷங்களில் நான் உணர்வு வருவது அப்படின்னா அது அகங்காரம். பாபா சொல்றாரு உதாரணமா நமக்குள்ள பேசும் விசேஷம் இருக்கலாம், சேவை செய்யற விசேஷம் இருக்கலாம், கோர்ஸ் நடத்துற விசேஷத்தன்மை இருக்கலாம், கிளாஸ் நடத்துற ஸ்பெஷாலிட்டி இருக்கலாம், என் புத்தி நல்லது, எழுதும் விசேஷம் இருக்கலாம், பாட்டு பாடுற, கவிதை எழுதுற, இது மாதிரி நல்ல நல்ல விசேஷங்கள் இருக்கலாம். ஆனா நான் உணர்வு வருது அப்படின்னாலே தன் விசேஷத்தை கெடுத்துக்கிறது, அது மேல கோடு போடுறது. ஆக ஞானி வாழ்க்கையில் விசேஷம் அப்படிங்கிறது பரமாத்மா தந்தது, பரமாத்மாவின் கிஃப்ட், பரமாத்மாவின் பிரபு பிரசாதம். ஆனா நான் உணர்வில் வந்துட்டோம் அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, பரமாத்மாவின் தந்தத கிஃப்ட தேக அபிமானத்தால நான் அப்படிங்கிற உணர்வாக கொண்டு வந்துடுறோம். அப்ப அந்த விசேஷம் பலன் தராது. அப்ப இன்னை முரளியிலிருந்து மூன்றாவது பாயிண்ட், ஞானி வாழ்க்கையில் விசேஷம் என்பது பிரபு பிரசாதம், பிரபு சௌகாத், கிஃப்ட் அப்படின்னு நினைக்கணும். நான்காவது பாயிண்ட் சர்வ சமர்ப்பணம். நம்ம பிராமணர்களாக ஆனதிலிருந்து, பாபா குழந்தைகளாக ஆனதிலிருந்து மனம் புத்தியால் தன் மண் தன், உடல் மனம் பொருளால் பரமாத்மாவின் பணியில், பரமாத்மாவின் சேவைக்கு சர்வ சமர்ப்பணமாக இருக்கணும். அதுதான் உண்மையான சமர்ப்பணம். உண்மையான சமர்ப்பணம் புத்தியின் சமர்ப்பணம். மேலும் பாபா சொல்றாரு நான் என்ற உணர்வு விழுவதுதான் சர்வ சமர்ப்பணம். நானுங்கிறதே அங்க இருக்கக்கூடாது. சர்வ சமர்ப்பணத்துல மனதின் பாவமும் உணர்வும் ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் மாற்றம் அடைய வேண்டும். ஒவ்வொருத்தரை பத்தின எண்ணம் உணர்வு மாறி இருக்கணும், பழையபடியே இருக்கக்கூடாது. லௌகீகத்துல கூட உதாரணமா மீராவை சொல்றாங்க. மீரா கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ணனின் அன்புல மூழ்கி சமர்ப்பணமாகி இருந்தாங்க. சமுதாயத்தின் எத்தனை விதிமுறைகள் மரியாதைகள் இருந்தது, அதெல்லாத்தையும் உடைச்சு அந்த கிருஷ்ணனின் அன்புல பக்தியில முழுமையாக சமர்ப்பணம் ஆகிட்டாங்க. அந்த மீரா அப்படிங்கிறவங்க யோகினியாக ஆகிட்டாங்க, அந்த அன்புல சமர்ப்பணம் ஆகிட்டாங்க. ஆக சமர்ப்பண புத்தி அப்படின்னாலே தேக அபிமானத்தை மறந்து தன் வாழ்க்கைய பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி நடத்துவதுதான் சமர்ப்பணம். என்னுடையது எதுவுமே இல்ல, என்னுடையது மனம் இல்ல, என்னுடைய புத்தி இல்ல, என்னுடைய உடல் இல்ல, எதுவுமே இல்ல என்ற நினைவுல இருக்கணும். பரமாத்மா நடத்துகிறார், அவர் கரணஹார் செய்து வருகிறார், நான் நிமித்தம். என்னுள் இருக்கும் நான் அப்படிங்கிறது என்னுடையது என்ற அந்த உணர்வு முழுமையா முடிஞ்சிருக்கணும். அப்பதான்
அது சர்வ சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாபா யஜ்யத்துல மம்மாவின் ஒரு அனுபவத்தை பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது கேட்டிருக்கோம். ஒரு பார்ட்டி வந்திருந்தது. அப்ப பாபா மம்மா கிட்ட அடுத்த நாள் குழந்தைகளுக்கெல்லாம் ஜிலேபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பண்டாரத்துல எதுவுமே இல்ல, கிச்சன்ல மாவும் இல்ல, எண்ணெயும் இல்ல, சர்க்கரையும் இல்ல. பண்டாரா பாத்துக்கிற சகோதரி மம்மா கிட்ட கேட்டாங்க, பாபா மம்மாவிட நாளைக்கு ஜிலேபி கொடுக்கணும்னு சொன்னாரு. மம்மா ஹாஜி சொன்னாங்க. அந்த சகோதரி மம்மாவிட கேட்டாங்க, பண்டாரத்துல எந்த பொருளும் இல்ல, நீங்க பாபாக்கு ஏன் ஹாஜி சொன்னீங்க? அப்ப மம்மா சொல்றாங்க, அவர் செய்ய வைக்கிறவர், செய்து வைக்கிறார், அவர் செய்ய போகிறார், அவர்தான் கொடுக்க போறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, சமர்ப்பண புத்தியுடன் நிச்சயமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. இப்படி சமர்ப்பண புத்தியுடன் மம்மாவின் ஒரு உதாரணத்தை யஜ்யத்துல சொல்வாங்க. ஆக இன்றைய பாயிண்ட்ல சர்வ சமர்ப்பணத்தை பத்தி மனதிற்கு சுகம் தரும் ஒரு பாயிண்ட் இது. இன்றைய நூலில் 5வது பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் மனதின் கவலையின் தீயை அணைக்கும் மனிதர்கள். மனதுக்குள்ள கவலைங்கிற தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதை அணைக்கும் வீரர்கள் நீங்க தான். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான், பாபாவின் குழந்தைகள், மாஸ்டர் சர்வ சக்திவான்கள். இந்த சுயமரியாதையின் சீட்ல அமர்ந்து பரமாத்மாவிக்கிட்ட இருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று உலகத்துல துன்பம், அசாந்தி, கவலைகளால தவிக்கும் கத்தும் சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு மற்றும் இயற்கைக்கும் சக்தியின் தானம் கொடுக்கணும். பாபா இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. குஜராத்தில் கட்ச் புட்ச் பகுதியில ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது மனதால் கவலைப்பட்ட ஆத்மாக்கள் இருந்தன. துன்பம் இருந்தது, அசாந்தி இருந்தது, அவர்கள் தவித்து கொண்டிருந்தாங்க. ஆக அவர்களுக்கு சக்தியின் தானம் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொன்னார். ஏன்னா முன்னால இயற்கை ஆபத்துகள் வரும், உடல் நோய்கள் வரும், விகாரங்களின் தாக்கம் இருக்கும், மற்றும் அலைந்து திரியும் ஆத்மாக்களின் தாக்கமும் இருக்கும். அந்த நேரத்துல நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்களின் சுயநிலையிலிருந்து சூழ்நிலைகள் உங்கள் மேல் தாக்கம் செய்யாது. அந்த சுய நிலையில இருந்தா அந்த சூழ்நிலை உங்க மேல தாக்கம் செய்யாது. அந்த நேரத்துல பாபாவின் இங்குள்ள சத்ரு சாயாவில் பாதுகாப்பா இருப்பீங்க, பாபாவுடைய குடை நிழல்ல பாதுகாப்பா இருப்பீங்க. அப்போ 1000 கைகளை கொண்ட பாபா நம்முடன் இருக்கிறார் என்று அனுபவம் செய்வீங்க. அந்த நேரம் இப்போது மாற்றத்தின் காலம் அப்படின்னு அனுபவம் செய்வீங்க. இது டிராமாவில் நடக்கும் ஒரு விளையாட்டில் அணைக்கும் மனிதர்கள். ஆக இப்போ தற்போதைய காலத்தில் உலகத்துல நடக்கும் எந்த கலக்கம் இருந்தாலும் நாம் உலகத்திற்கு எங்கெங்க யுத்தம் நடக்கிறதோ ஆரம்பமாகி இருக்கோ அங்கு உடலை விட்ட ஆத்மாக்கள் இருக்கலாம், யாரோ தவிக்கிறாங்க, யாரோ உடலை விட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உலகத்திற்கு குளோப்ல 2 நிமிடம் சக்தியின் தானம் கொடுப்போம், அனைத்து சக்திகளின் தானம் கொடுப்போம். தற்போது இஸ்ரேல் ஈரான் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்துல உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று சாந்தி மற்றும் அனைத்து சக்திகளின் தானம் கொடுப்போம். உலக குளோப்ல டபுள் லைஃப் ஃபரிஸ்தா நிலையில பாப் தாதா முன்னாடி பாப் தாதாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று தற்போது உலகத்துல நடைபெறும் கலக்கம், நடைபெற்று இருக்கும் அந்த யுத்தம், அதுல தவிக்கும், அசாந்தியுடன் இருக்கும், துன்பத்துல இருக்கும், ஆதரவு இல்லாம இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் ஒளியை எடுத்து அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியின் தானம், துன்பமான ஆத்மாக்களுக்கு சுகத்தின் தானம் கொடுக்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முறையில் இந்த 5 பாயிண்ட்டுகள். முதல் பாயிண்ட், பிராமணர்கள் இல்லாம யஜ்யம் வெற்றி பெறாது. 2வது பாயிண்ட், உண்மையான விழிப்புணர்வு, உண்மையான விரதம் பவித்ரம். 3வது பாயிண்ட், இன்று ஞானி வாழ்க்கையில விசேஷம் பரமாத்மாவின் தானம். 4வது பாயிண்ட், இன்று சர்வ சமர்ப்பணம்.
மற்றும் கடைசி 5வது பாயிண்ட், நீங்கள் மனதின் கவலையின் தீயை அணைக்கும் மனிதர்கள். ஓகே, ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்முடைய ஆதரணீய பேச்சாளர் மிகவும் ஆதரணீயமாக மதிப்போட மிக நல்ல முறையில முரளி ரிவிஷன் செய்து வச்சாரு. மிகவும் நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இன்றைய முரளி 2002ஆம் ஆண்டின் சிவ ஜெயந்தி முரளி. அது கட்ச் புஜ் நிலநடுக்கம் நடந்த சில நாட்களுக்கு பிறகான முரளி. ஏன்னா 26ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேற்று கிளாஸ்லயும் இதை பத்தி நம்ம சொன்னோம். அதனுடன் தொடர்புடைய முரளி இது. அதில் அவர் 5 பாயிண்ட்டுகள் எடுத்தாரு. முரளியின் முதல் தலைப்பு விரதம் இருப்பதற்கும் மற்றும் சர்வ சமர்ப்பணத்தின் ஆதாரம் சிவ ஜெயந்தி. அதுல பிராமணர்கள் இல்லாம யஜ்யம் வெற்றி பெறாது. உண்மையான விழிப்புணர்வு, உண்மையான விரதம் பவித்ரம், ஞானி வாழ்க்கையில விசேஷம் பரமாத்மா கொடுத்தது. அப்புறம் சர்வ சமர்ப்பணம். அடுத்தது மேலும் நீங்க மனதின் கவலையும் தீயை அணைக்கும் மனிதர்கள். அதில் முதல்ல அவர் சொன்னது பிராமணர்கள் இல்லாம யஜ்யம் வெற்றி பெறாது. அவர் சொல்றாரு, உலகத்துல எப்படி தகுதியான பிராமணர்கள் யஜ்யத்திற்கு அழைக்கிறாங்க, அது போல இங்க சிவ பரமாத்மா பிராமணர்கள் மூலம் அவினாஷி யஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. நம்மை பிராமணர்களாக உருவாக்கி இருக்காரு. அந்த யஜ்யத்துல ஸ்வாகா செய்யறோம். இங்கும் பாபா நம்முடைய குறைகள் பலவீனங்களை ஸ்வாகா செய்ய வைக்கிறாரு. இந்த யஜ்யத்துல பழைய உலகமே ஸ்வாகா ஆகும் அப்படின்னு பாபா சொல்றாரு. தன்மந்தன் அனைத்தும் வெற்றியாகும். அதை வெற்றி செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்றார். அப்புறம் அவர் சொல்றாரு, பாபா நம்மை யஜ்ய ஸ்நேகி, யஜ்ய ரக்ஷக, யஜ்ய சகயோகி ஆக மாத்திருக்காரு. நம்ம அப்படியே ஆகியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு. பரமாத்மா ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, பரமாத்மா வீடு வீடாக சென்று தன் அறிமுகத்தை கொடுக்க முடியாது. அதற்காக நம்மை நிமித்தமாக உருவாக்கி இருக்காரு. 2வது பாயிண்ட் அவர் எடுத்தது உண்மையான விழிப்புணர்வு, உண்மையான விரதம் பவித்ரம். எப்படி கண் விழிச்சிருக்காங்க தேவி தேவதைகளை பிரசன்னப்படுத்துறதுக்காக, கண் நைட் ஃபுல்லா விழிச்சிருக்காங்க. உலகத்துல பக்தர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. அது போல இங்க பாபா சொல்றாரு, நம்ம ஞானத்தின் மூலம் ஒளிக்குள் வர்றோம். அதாவது அவர் கூறினாரு, நம் ஞானத்தின் மூலம் ஒளிக்குள் வருகிறோம். ஜாகரணம் விழிப்புணர்வு அப்படின்னா அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. பாபா சொல்றார், நீங்க சங்கமிகத்துல வைரம் போல பிரகாசமான ஜொலிக்கும் வெளிச்சத்துல வந்திருக்கீங்க. நாமும் நம்ம தானும் விழிச்சிருக்கோம், மற்றவர்களும் விழிக்க செய்யறோம். நம்ம எத்தனை பேரை விழிக்க செய்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நம்ம எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தோம் அதை செக் பண்ணணும். எத்தனை பேரை விழிக்க செய்தோம். அப்புறம் விரதத்தை பத்தி சொல்றாரு. அவங்க தண்ணி மட்டும்தான் சாப்பிடுவேன், உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விரதம் இருக்கிறாங்க. ஒரு பொழுது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான விரதம் இருக்காங்க. ஆனா நம்ம பிராமணர்கள் எந்த விரதத்தை வைக்கிறோம்? பவித்திரத்தின் விரதம். அவர் மிகவும் நல்ல ஒரு வாக்கியம் சொன்னாரு. பவித்ரம், பவித்திர சிந்தனை, பவித்திர உணவு, இதெல்லாம் உண்மையான விரதம். இருட்டிலிருந்து ஒளிக்குள்ள வருவதுதான் உண்மையான விரதம். பவித்திரம் உள்ளே சேர்ந்துருச்சு அப்படின்னா அபவித்திரம் முடிவடையுது. அப்புறம் 3வது அவர் சொன்னது, பிராமண வாழ்க்கையில விசேஷம் அப்படிங்கிறது பரமாத்மா கொடுத்தது. நாம பிராமணர்களாக ஆனதுல இருந்து பாபா நம்முள்ள நிறைய விசேஷங்கள் நிரப்பி இருக்காரு. முன்பு நம்முடைய வாழ்க்கை வெறும் வாழ்க்கை தான். அவர் மிகவும் நன்றா சொல்லியிருந்தாரு, முன்பு நம்முடைய வாழ்க்கை வெறும் காகிதம் போல இருந்தது. நமக்குள்ள எந்த விசேஷமும் இல்ல. அப்ப பரமாத்மா கொடுத்ததுதான். எந்த விசேஷம் இப்ப இருக்குதோ அது எல்லாமே பரமாத்மா கொடுத்தது. அத என்னுடையது அப்படின்னு நினைக்கிறதே தேகாபிமானம். அப்புறம் அவர் ஜெகதீஷ் பாயோட உதாரணத்தை சொன்னாரு. பாபா அவருக்குள்ள எப்படிப்பட்ட விசேஷத்தை நிரப்பி இருந்தாரு, அவர் முழு இலக்கியத்தையும் எப்படி எழுதினாரு, இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, பாபா கொடுத்தது. அதை அப்படியே அவர் புரிஞ்சுட்டு நடந்துட்டார். அதுக்கப்புறம் எந்த விசேஷத்திலும் நான் உணர்வு வரக்கூடாது.
அப்புறமா ஆடு, அதை பத்தின ஒரு உதாரணம். ஆடு என்ன பண்ணுது? மேன்னு கத்துது. இப்ப நான் சொல்றேன், நான் செய்யறேன், நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த தேகாபிமானம், அப்படி நினைக்கிறதே நான் என்ற உணர்வு. மிகப்பெரிய நான் ஒரு உடல், இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறதே அதுதான் மிகப்பெரிய நான். அப்புறம் சம்பந்தங்கள்ல நான் அப்படிங்கிற உணர்வு வர்றது, சகோதரன் சகோதரி அப்படிங்கறதுல சிக்கிக்கிறது, அங்க நான் உணர்வு வருது. அப்புறம் சுஷீல் பாய்ஜியிடம் ஒரு கேள்வி கேட்டாரு, நான் உணர்வுக்கான சில உதாரணங்களை சொல்லுங்க அப்படின்னு. அப்போது சோட்டோலால் பாய்ஜி சில உதாரணம் சொன்னாரு. மிகப்பெரிய நான் உணர்வு தன் விசேஷங்கள்ல வர்றது. அவர் சொன்னாரு, நான் உணர்வு வர்றது என்றால் தன் பாக்கியத்தில் கோடு இழுப்பது, பாக்கியத்தை கெடுத்துக்கிறது. நான் உணர்வுல இருந்தா எந்த விசேஷமும் பலன் தராது. நான் உணர்வு வந்துருச்சுன்னா நான் என்ன செய்தாலும் அது பலன் தராது. அப்புறமா அவர் 4வது பாயிண்டா சர்வ சமர்ப்பணத்தை எடுத்தார். நாம் பிராமணர்களாக ஆனதிலிருந்து அல்லது பாபாவின் நல்ல குழந்தைகளாக ஆனதிலிருந்து மனம் புத்தியால பாபாவுக்கு சமர்ப்பணமாகி விடணும். மனம் புத்தியால பாபாவுக்கு சமர்ப்பணமாக வேண்டும். நான் உணர்வு விழுவதுதான் மிகப்பெரிய சமர்ப்பணம். அவர் மிக நல்ல ஒரு வாக்கியம் சொன்னாரு, நான் உணர்வு விழுவதுதான் மிகப்பெரிய சமர்ப்பணம். அப்புறம் லௌகீகத்துல மீராபாய் உதாரணம். மீரா ராஜ குடும்பத்திலிருந்து யோகினியாக மாறிட்டாங்க. அடுத்தது தேகாபிமானத்தை மறந்து தன் வாழ்க்கைய பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி நடத்துவதுதான் சமர்ப்பணம். தேகாபிமானத்தை மறந்து தன் வாழ்க்கையை பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி நடத்துவதுதான் மிக பெரிய சமர்ப்பணம். கராவனஹார் செய்து வருகிறார், நான் நிமித்தம், நான் மற்றும் என்னுடையது என்ற உணர்வு முழுமையா முடிஞ்சிருதுதான் முழு சமர்ப்பணம். கராவனஹார் செய்து வருகிறார், நான் நிமித்தம், இதுவே முழு சமர்ப்பணம். அப்புறம் அம்மாவுடைய உதாரணம், சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. ஒவ்வொரு மனிதனின் விருப்பம் அமைதி, ஒவ்வொரு அடியின் இலக்கு அமைதி. உடைந்த கனவுகளின் மருந்து அமைதி, மௌனமான இதயத்தின் அழைப்பு அமைதி. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அமைதி, சத்தத்தின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி. ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி, இதயத்தின் ஓய்வு அமைதி. எழுத்தியின் போர்வை அமைதி, கரைந்து விடும் திருவிழா அமைதி. தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி, ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி. ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி. தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி, ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி. ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி, அமைதி, அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி.